जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்காரு, ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துடுங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியும் அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து நான் தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கடகராசி நேயர்களே, பூச நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. கடகராசின்னு சொன்னால் லவ் பண்ணால் கூட உயிரே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு உயிரே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கா. ஹர்ட் பண்ணினா லைஃப்ல இருந்து டிஸப்பியர் ஆகிடுவாங்க, அவ்வளோதான், காணாமல் போயிடுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்டா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இவர்கள் சைலண்டாக இருப்பாங்க, ஆனால் மனசில் ஸ்ட்ரோம் நடக்குது. கடகம் அப்படின்னு எடுத்துட்டாலே எமோஷனல், கேரிங், ஃபேமிலி ஃபாஸ்ட், இது எல்லாமே இருக்கும். யாரையும் ஈஸியாக நம்பிடுவாங்க. ஹர்ட் ஆனால் உள்ளுக்குள்ளேயே சஃபர் பண்ணுவாங்க. எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளேயே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. என்னடா இது இவனை நம்பி, அந்த ஹர்ட்னஸ் அப்படி நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. 2 விஷயம், கேரக்டர் சென்சிட்டிவான பர்சன், ரொம்ப சென்சிட்டிவான பர்சன், மூட் ஸ்விங். கடகராசி பெண்கள் கூட அப்படிதான். ஓவர் கேரிங், லவ்விங், அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தால் கூட பார்ட்னருக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சுமால் விஷயத்துக்கு கூட எமோஷனல் ஆகிடுவாங்க. ஸோ நல்லா ஓகே தான். பெண்கள் கூட இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ட்ரூ லவ், டீப் அட்டாச்மெண்ட்லாம் இருக்கும். நீ தான் என் உலகம் அப்படின்னு இருப்பாங்க. யார்? கடகராசி. ஆனால் இருந்தாலும் சரி, பண்ணா இருந்தால் நீ தான் என் உலகம், இந்த உலகமே நீ தான், வேற உலகம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இது என்னென்ன ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் பெயின், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை.
அதே பெட்ராயல் சொல்லுவாங்க, வந்தால் பிரேக் ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு சில சண்டை கண்ட பிரச்சனை வேறு ஏதாவது வந்துன்னா அவ்வளோதான், பிரேக்கப் ஆகிடும். பிரச்சனை வந்துடும். ஏதாவது ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், கேரிங் பார்ட்னர்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்ன இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. சிலருக்கு வந்து டிவோர்ஸ், லீகல் இஷ்யூ, இதெல்லாமே அவங்களோட கேரக்டர் வைஸ் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன நல்ல ஸ்டேபிள் ஜாபில் இருப்பாங்க, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைப்பாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நடக்கிறது நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆவரேஜ் இன்கம் இருக்கும். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க, அதே போல் சேவ் பண்ணுவாங்க. ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பேசி எல்லாம் ஒரு முடிவு எடுத்து பண்ணுவாங்க. நெகட்டிவ் விஷயம் என்ன தெரியுமா? மூடு ஸ்விங், ஓவர் எமோஷ்னல், இன்செக்யூரிட்டி, இதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவான விஷயங்கள் கேரிங், லொயாலிட்டி, ஃபேமிலி லவ், கைண்ட்னஸ், இதெல்லாமே அவங்களுடைய பாசிட்டிவ்னஸ். என்னென்ன நான் ஒரு விஷயம் என்னென்ன, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிங்க ஹர்ட் ஆகிடுவீங்க. டிப்ரெஷன் நிறைய சான்சஸ் இருக்குது. பாசிட்டிவ் நினைவு விட மாட்டாங்க. இதெல்லாம் இவங்களுடைய கேரக்டர். பாசிட்டிவ் நினைவெல்லாம் விட மாட்டாங்க. சில பேர் தேவையில்லாமல் பேசி ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டே இருப்பான். அப்படியே நான் வளர்ந்துட்டு இருந்தேன், அப்படியே ஏதோ காலேஜ் லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா, இப்போ தான் ஒரு பொண்ணு அப்படியே வந்துதா, என்னது பொண்ணு வந்துதா, டக்குன்னு பிடிச்சிடும் அந்த இடத்துல. என்னது பொண்ணு வந்துதா, பொண்ணு வந்ததுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என்னது வந்ததா அப்படின்னு பிடிச்சி, அவ்வளோதான். அன்னையிலேருந்து அவனுக்கு 7:30 ஆரம்பம் நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதான். ஸோ எந்த பக்கம் விழுவான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, இவனா சில நேரத்தில் வாயை கொடுத்து மாட்டிப்பான் சில நேரத்தில். அதனால் எப்படி பேசணும், எப்படி இது பண்ணணுங்கிறத பார்த்துறேன். என்னை நம்பினவங்க என் உயிரை கொடுப்பேன், அந்த அளவுக்கு இருப்பாங்க. என் மனசு சாஃப்ட்டு, அதை பிரேக் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? என் மனசு சாஃப்ட்டு, ஆனால் நீங்கள் அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுதான். அடுத்ததாக, அன்பு தான் என் உயிர். அதிக அன்பு கூட சம்டைம்ஸ் காயம் தரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, கடகராசிக்காரர்கள் சாஃப்டாக இருப்பாங்க, ஆனால் ஹர்ட் பண்ணினா ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன் தான். நீங்கள் அவங்கள சும்மா சாதாரணமாக இட போடாதீங்க. இவர்களை மாற்ற முடியாது, இவர்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடகராசிக்காரங்களை புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் நல்லாயிருக்கும். கோபம் வரும், நல்ல சாப்பாட்டு பிரியார், நல்லா விதவிதமாக சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நிறைய நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டு. அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா, நீங்கள் நிறைய அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேரக்டர் வைஸ் நீங்கள் அதுக்கெல்லாம் சில விஷயங்களை என்னென்ன பண்ணலாங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.